ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய என்எஸ்டபிள்யூ அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்த தகவல்கள் தான். நம்மளுடைய அட்மின் வந்து நமக்கு இதை அனுப்பி இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னால தான் இந்த வீடியோ பதிவு. ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம என்எஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி ஃபீல்டில் தான் கிட்டத்தட்ட 4 to 5 இருந்தோம். ஸோ டிஎன்பிசி பற்ற தகவல்கள் தான் நமக்கு ரெகுலராக பார்த்துருக்கோம், ஃபாலோ பண்ணுறோம், நமக்கு தெரியும். பட் இதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த இமேஜ் அப்படிங்கிறது சென்ட் பண்ணினாங்க. சென்ட் பண்ணி ஃபஸ்ட் நான் வந்து சிக்னேச்சர் தான் பார்ப்போம். அப்போ சிக்னேச்சர் பார்க்கும்போது 21/10/2024 அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, அப்போ இது வந்து போன வருடம் அப்படின்னு தெரியுதுங்க. ஸோ டெட் தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பது என்பது அரசின் கொள்கை முடிவு. முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு ஆசிரியர் தேர்வு வாரிய இணை இயக்குனர் பதில். ஓகே, ஆக்சுவலாக இது என்ன கொடுத்துருக்காங்க அனுப்புனர்னு பார்க்கும்போது இணை இயக்குனர் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை 6, பெறுநருங்கிறது தனி அலுவலர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம் சென்னை 9 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனு எண் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, மனுதாரரின் பெயர் மற்றும் முகவரி கொடுத்துரு. ஓகே, ஸோ கோரிக்கை விவரம் அப்படிங்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் குறைத்தல் சார்பு. ஓகே, ஸோ மேற்கொண்ட நடவடிக்கை பற்றிய விவரம் பார்க்கும்போது மனுதாரரால் கோரப்பட்டுள்ள டெட் மதிப்பெண்ணை குறைப்பது என்பது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது என்பதை சார்ந்த மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஸோ மனுதாரருக்கு அனுப்பப்பட்ட பதிலின் சுருக்கங்கிறது வரிசை எண். ஓகே, வரிசை எண் 4 உள்ளவாறு கோரிக்கை ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஸோ கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இருப்பின் அதற்கான காரணங்கள் மேலே கூறப்பட்ட காரணங்கள். ஓகே, இது ஒரு வேளை 2024 இது மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் போன்ற அனுப்பிச்சிருப்பாங்க போல. ஓகே, ஸோ இதே தான் நம்ம மாணவர்கள் நமக்கு வந்து 2025 அனுப்புங்க சார் அனுப்புங்க. ஸோ முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு கவர்மெண்ட்டுக்கு டிஆர்பிக்கு அஃபிஷியல் லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே நம்ம நேற்று கூட வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் நமக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதையுமே சேர்த்து கொடுத்து ஒரு ரெக்வஸ்ட்டாக அனுப்புங்க சார் அப்படின்னா நம்மளோட முழு முயற்சி நம்ம கொடுத்து பார்க்கலாம் சார். அரசு கிட்ட நம்மளுடைய முழு முயற்சி நம்மளோட கோரிக்கை முன்வைத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இது வந்து 2024 இதுங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம். சரிங்களா, கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம். ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் லெட்டருமே நீங்கள் வந்து அது நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் எல்லாமே சேர்த்து கொடுத்து ரெக்வஸ்ட் லெட்டராக எல்லாமே சேர்த்து கொடுத்து அனுப்புகிறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட ஒரு முயற்சியை நம்ம எடுத்து வைப்போம் சார். 2026 சார் இது நம்ம மக்களுக்காக தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை செய்துட்டு வராங்க, நல்ல திட்டங்களை செய்கிறாங்க, செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி அந்த வரிசையில் இதுவுமே வரும் சார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. அதாவது டெட் மதிப்பெண்களை குறைக்கிறது மட்டும் கிடையாதுங்க, ரெகுலராக டெட் தேர்வு நடைபெறணும் அப்படிங்கிறது தான் அதில் அடங்கும். சரிங்களா, கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அது எங்களோட என்எஸ் நம்பர், ஸ்பெஷலாக ஒரு நம்பர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு உங்களோட ரெக்வஸ்ட் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம். ஓகே, அது எல்லாமே பிரிண்ட் எடுத்து நாங்கள் எல்லாமே சேர்த்து கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். ஓகேங்களா, எங்களால் முடிஞ்ச ஒரு உதவிங்க. ஆக்சுவலாக டெட் மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை இருந்தனால தான் இதை நம்ம எடுத்து சேர்த்துட்டு இருக்கிறோம். இது இப்போ இந்த பேட்ச்க்கு மட்டும் இல்லைங்க, வர இருக்கிற அனைவருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டெட் தேர்வு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதனால் இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க சார், நான் டெட் எக்ஸாம் முடிஞ்சது இப்போ வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல சார், இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன் சார். அதுதாங்க ரொம்ப தப்பு. இந்த போட்டித் தேர்வு அப்படி ஃபீல்டு பொறுத்த வரைக்குங்க காமனான ஒரு விஷயம். அடுத்தடுத்த தேர்வு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல நின்றுட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஓகே, அடுத்தடுத்து அதனால தான் பாருங்கள் இப்போ ஸோ நம்ம எந்த இடத்துலையும் நின்றக்கூடாது. இப்போ டிஆர்பி பிஓ எக்ஸாமினேஷன் வரப்போதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாமினேஷன், ஒரே தேர்வு தான். ஓகே, ஸோ 240 முறை பண்ணிருக்கிறோங்க. இது வந்து நியூ இயர் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டோம். கிட்டத்தட்ட 900+ பேர் வந்து ஜாயின் செய்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. வெறும் 249 ரூபா. ஸ்க்ரீனில் தர நம்பர் ஜிபே நம்பர் ஆர் ஜிபே ஃபோன் 8778963630. இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன் பண்ணிட்டு 85250490. இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இப்போ சப்போஸ் ஜிபே பண்ண முடியலன்னா நம்ம அகாடமி ஸ்கேனர் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 249 ரூபாய்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைந்த கட்டணங்க. ரொம்ப குறைந்த கட்டணம். இது வந்து பணம் வந்து யாருக்கும் தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு தான். ஏன்னா நம்ம என்எஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் பேர் டிஎன்பிசி கிளியர் பண்ணியிருக்காங்க, டெட் கிளியர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், போஸ்டிங் இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டரோட நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த கட்டணமாக இருக்கும், ஆனால் தரத்திலும் தரமாக இருக்கும். இந்த பிஓ அப்படிங்கிற தேர்வு எதுக்கு இந்த ஃபஸ்ட் பேட்ச் நம்ம 2026 நம்ம ஃபஸ்ட் பேட்சை போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு டிஎன்பிசி போன்ற காம்படிஷன் கிடையாது. நிறைய பேருக்கு இது போன்ற தேர்வு இருக்குன்னே தெரியாது. இந்த தேர்வு வந்து நம்ம பிளானரில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு தேர்வு, நம்ம பிளானரில் இருக்கிற ஒரு தேர்வு. ஓகேங்களா, ஸோ கூடிய உள்ள இந்த அறிவிப்பு வரப்போகுது. அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா அறிவிப்பு வரும்போது ஒவ்வொரு தடவையும் அறிவிப்பு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதில் நம்ம பாஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். ஆமாம் தானே, நம்மளும் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். இந்த தடவை உறுதியாக நம்ம வெற்றி பெறணும். இந்த பிஓ சிலபஸ் ஆகட்டும், டிஆர்பி சிலபஸ் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த டிஆர்பி எக்ஸாமினேஷன் சிலபஸ் எல்லாமே சேம் தான். இப்போ நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க, டக்கு நம்ம யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி வருது அப்படின்னா அதை கூட நம்ம அட்டன் பண்ணலாம். சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் சேம் தான். ஓகே, அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. எப்படியாவது நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிடணும். ஏன்னா இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடம், தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடம். இந்த வருடத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஓகே, ஸோ பிஓ பேட்ச் ஃபஸ்ட் பேட்ச் வெறும் 249 மட்டும்தான். ரொம்ப குறைந்த கட்டணம். ஓகே, ஆனால் தரத்திலும் தரமாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு 3 to 5 hours ஆகுங்க. ப்ராசஸ் 3 to 5 hours ஆகும். ஆஃப்டர் வாட்ஸ்அப் குரூப் பிளான் பண்ணிவிட்டுருவோம். அண்ட் வந்து உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆஸ் பர் ஷெடியூல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்புல இருந்து பாருங்கள். ஸோ 931+ இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் ஆட் பண்ணணும். அண்டர் வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் இருக்காங்க. ஸோ என்எஸ்டபிள்யூல 2026 இத்தனை பேர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரெக்கார்டு வேணுங்க. அதில் தான் இவ்வளோ குறைந்த அமௌண்ட்டுங்கிறது யாருக்கும் தடையாக இருந்திருக்கூடாது. இது எங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இல்லை. அமௌண்ட்டுக்காக இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் செய்திடவே முடியாது. அமௌண்ட்டுக்காக இல்லை, உறுதியாக நீங்கள் வெற்றி பெறணும். என்எஸ்டபிள்யூ இத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டணும். 2025 கம்ப்ளீட்லி ஒரு வருடம் நாங்கள் ஹோல்டில் இருந்தோம். ஆஃப்டர் தட் போட்ட ஃபஸ்ட் பேட்ச் டெட் பேட்ச். அந்த டெட் பேட்ச் ரொம்ப சூப்பராக போச்சு. ஓகே, அந்த வகையில் அடுத்த கட்டத்தில் இந்த பிஓவும் வரும்.
எல்லா மெட்டீரியல் சோர்ஸஸ் ரெஃப்ரெஷ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு போர்ட் டிரைவ்லையும் இருக்கும், பிடிஎஃபாகவும் இருக்கும். அதே போன்ற எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ண சர்ப்ரைஸ் டெஸ்ட், கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே பிடிஎஃபாகவும் இருக்கும். அதே சமயம் டிரைவ் லிங்காகவும் இருக்கும். நீங்கள் லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. போன செகண்ட் வராது, போன டைம் வராது. எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வேணாம். உடனே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க. சரிங்களா? எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஸ்டெப் தரப்பிலிருந்து ஸ்பெஷலாக மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமான கேள்வி எடுத்து கொடுத்துருவோம். அது எல்லாமே நன்றாக பார்த்துக்கணும். ஓகேங்களாங்க? அண்ட் தென் இப்போ 3 AM மேக்கப் கால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கும். 3 AM மேக்கப் கால் அண்ட் தென் வந்து லைவ் ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ பல விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா நம்ம டக்கு மாணவர்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த வகையில். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேங்க, இப்போ போகிற டைமு நீங்கள் வந்து ரிசல்ட்டை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. டிஎன்டெட் ரிசல்ட் வந்துடும், ஆனல் பண்ணர் வந்துடும், அறிவிப்புகள் வந்துடும், தேர்வு வந்துடும். அதுக்கு நீங்கள் தயாரா? ஏன்னா பசங்கள்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்க பாட்டு டக்குன்னு அறிவிப்பு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சா தான் ஒரு தேர்வில் வெற்றி பெறது ஈஸியாக இருக்கும். அறிவிப்பு வந்த பிறகு ரெடி 1 2 3ங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்ளை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது ஒரு மாதிரி ப்ராசஸ் போகுங்க. அதுவே நமக்கு வந்து 1 or 2 days ஆயிரும். ஆமாம் தானே? அப்படிங்கிறப்போ அப்போ உட்காந்துக்கிட்டு இதை படிக்கணுமா அதை படிக்கணுமாங்கிறத விட இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டா மோஸ்ட் ஆஃப் த டிஆர்பி சேம் சிலபஸ் தான். அப்படிங்கிறப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் செய்து படிக்க ஆரம்பிச்சோங்க. ஆல்ரெடி ஒரு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணாலே ஓகே அப்படி தான் நினச்சேன். பட் இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எங்களுக்கு இன்னும் கடமைகள் அதிகமாயிருச்சு. ஸோ இந்த ஆஃபர் முடிய போது இந்த பேட்ச் க்ளோஸ் பண்ண போகிறோம். அடுத்த பேட்ச் அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் செய்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. தேங்க்யூங்க.